சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. For the Lord God mighty reign. Oh hallelujah hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you this very day. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை பார்ப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையான ஈவுகளால் நம்மை நிரப்புகிற தேவன். Our God is a good God and He has good things today. As you worship, as you praise God, God will come. He'll fill your mouth with His goodness. இந்த நாளிலே நானும் பிரதர் சாமட் இருவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை வரும். கர்த்தர் பிரசன்னத்தால் உங்களை நிரப்புவார். உங்கள் வாயை நன்மையால் நிரப்புவது நிச்சயம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, how gracious heavenly Father God, இந்த நாளில் நம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். We come to your throne of grace. ஆண்டவரே, இந்த முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். We look at your face, oh God. You are watching everyone who is watching this program. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நீ பார்க்கிறவராய் இருக்கிறேன். You are the God who knows their tears, the questions, the burden and the trouble they are having. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற வேதனைகளை, கவலைகளை, பாரங்களை நீ அறிந்திருக்கிறேன். Today it's going to be a time of miracle. It's a time of healing. It's a time of answer for all their problems. இந்த நேரம் ஒரு பிரசன்னத்தை உணர்கிற நேரமாக, அற்புதத்தை பெறுகிற நேரமாக, விடுதலை பெறுகிற நேரமாக, அவர் ஜெபத்திற்கு பதில் பெறுகிற ஒரு நேரமாக இருப்பதாக. We come against every powers of darkness. We bind and rebuke. எல்லா அந்தகார சக்திகளை நாங்கள் மேற்கொண்டு கடந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் நீர் எங்களோடு வெளிப்படுகிற நேரமாக இருப்பதால் let this be a time of you interacting with us. In Jesus matchless name we pray. Amen. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கைகள் குறுகாமல் என்றும் நமக்கு நேராக நீட்டி இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை நம்ம ஆராதிப்போமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். தம்மை நம்பினோரை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். Yes Lord. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே
தூதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, ஓ விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். ஆமென். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், பிறந்து முன்னேறிடுவாய். ஆமென். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், பிறந்து முன்னேறிடுவாய். ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். உன்னதமானவரில் உயர் மரபில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆண்டவருடைய சேட்டைக்குள்ளாக வந்திருக்கிற நம்மை அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறேன், இம்மட்டுமாக என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, மாறாத அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்ல. Thank you Lord for your unchanging love that has carried us until now. We praise you Master. Shall we worship you? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உள் பாதத்தில்
இறக்கி வைப்பே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய தேவன் அவர் மாறாதவர், அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவரே மலை போல நம்பி இருக்கிற நம்மை கைவிடவே மாட்டார். He will not let us who believes and trusts him like a mount. இந்த நாளில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக உங்களோடு பேச வேண்டும் என்று என்னோடு பேசின வார்த்தைகள் என்ன தெரியுமா? While I waited and prayed just for you, do you know what is the promise verse that Lord gave to speak to you? Numbers chapter 6 verses 24 says, the Lord shall bless thee and keep thee. என்னாகும் 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். சங்கீதம் 121 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா அக்கினியிலிருந்து உன்னை விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். Psalms 121 verses 7 says, the Lord shall keep you from all evil, he will preserve your soul. சங்கீதம் 41 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். Psalms 41 verses 2 says, the Lord will preserve him and keep him alive. God says, because I'm alive, you shall live. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கிறபடினால் நீயும் பிழைத்திருப்பாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீ மடிந்து போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீ அழுகியோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீ கண்ணீரோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. It is not God's plan that you should be in tears. It's not God's plan that you should be in pain. It's not God's plan that you should be in agony. உன்னை பாதுகாக்கிற தேவனுடைய கண்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கு. The Lord God who keeps us, his eyes are always focused on us. சரி, இந்த தேவன் நம்ம எப்படி பாதுகாக்க விரும்புகிறார்? சக்கரே 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். How does God wants to guard us? Zechariah chapter 2 verses 8 says, he who touches you touches the apple of my eye. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய சொந்த கண்களை தொட முயற்சி பாருங்களேன். நம்முடைய கண்விழி மூடிக்கொள்ளும். You just try to touch your eyeball, your eyelids will close. நம்ம கண்களை நாம் தொட நமக்கே உரிமை கிடையாது. கண்விழி மூடி விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்விழியை தொடுகிறான். ஆண்டவர் சும்மா இருப்பாரா? கட்டாய உன்னை அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, 2 நாளாகும் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்மை உத்தமமாய் பற்றி கொண்டிருக்க தம்முடைய வல்லமை விளங்க பண்ண தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 Chronicles chapter 16 verses 9 says, the eyes of the Lord runs to and fro to show himself perfect before the ones who trust in him. ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நீர் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். நீர் படுகிற பாடுகள் அவருக்கு தெரியும். நீர் படுகிற சஞ்சலம் அவருக்கு தெரியும். My dear sister Jacinta, you're looking at this program with great wonder and pain. என் மகள் ஜெசந்தா, வாழ்க்கையில ஏமாற்றமே என் வாழ்க்கை, சஞ்சலமே என் வாழ்க்கை. ஆண்டவரனை பாதுகாக்கிற தேவனாய் இருப்பாரானால், அவருடைய கண்கள் என் மேல் பதைந்து இருக்கிறது உண்மையானால், ஏன் இந்த நிந்தை,
என் அன்பு மகள் பிரியா, நீயும் அப்படிதான் அழுது கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருக்கிற சஞ்சலத்தை, பாரங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போக, அவரை நம்பி இருக்கிற உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். வேதத்தில் பார்க்கிறனா, கர்த்தரை நம்பியிருந்த ஒரு ஜனத்தை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார். நீங்கள் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படிப்பீரனா, பார்வோன் சமீபமாக வருகிறதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயந்தார்கள். Exodus chapter 14 verse 10 says, when the Israelites saw that the Egyptians were coming near, the Pharaoh was coming near, they were filled with tears. எங்கே பார்த்தாலும் நெருக்கம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், பயந்து கொண்டிருக்கிறாயா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பயந்தார்கள்? Why did the Israelites fear? அவருக்கு முன்பாக இருந்த செங்கடல் எவ்வாறாக இருந்தது தெரியுமா? சரித்திரம் சொல்லுகிறது, அந்த செங்கடலுடைய நீளம் 2250 அடி நீளமாக இருந்ததாம். நீளத்தில் இருந்ததாம். 350 கிலோமீட்டர் அகலமாக இருந்ததாம். 7254 கிலோமீட்டர் ஆழமாக இருந்ததா. Why the Israelites were so much afraid about the Pharaoh and the Egyptian? Because they saw the Red Sea before. The Red Sea was very big before them. The history says the Red Sea was 2250 kilometers in length, 355 kilometers in width, 7254 kilometers in depth. It was big in length, it was big in width, and it was big in depth. And more than that, the Egyptian army was the strongest army. So they was wondering what to do. They were afraid, not knowing what to do. They thought that everything was over. They were so scared. Before there was a big problem, Red Sea. Behind them, the Egyptian army was trying to oppress them. எகிப்து ராணுவம் அவர்களை அழிக்கும்படி எத்தனிக்கிறதை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருடைய மனிதனாகிய மோசே அவர்களை பார்த்து தான் சொன்னார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால் அவர் சொன்னார், மோசே எழுந்து சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் கொடுக்கும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தனை இனி நீங்கள் காண்பதில்லை. Moses saw that the Israelites were very much afraid. He rose up and he told them, fear not, stand still, and the Egyptian that you see today, you shall not see anymore. இன்றைக்கு எதை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எது உனக்கு முன்பாக எகிப்தியரை போல உன்னை ஒடுக்க அழிக்க வருகிறது? உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிற வியாதியா? உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிரச்சனையா? வேலையிலே உனக்கு பல சத்துருக்கள், எதிரிகள், வாழ்க்கையில் முன்னேறாதபடி, ப்ரமோஷனை பார்க்காதபடி பல தடைகள் இருக்கிறதா? தொழிலிலே ஏமாற்றம் எண்ணி கலக்கத்தோடு இருக்கிறாயா? ஊழியத்தில் முன்னேறி போகாதபடி பிரச்சனைகள், தடைகள், வேதனைகள் இருக்கிறது. என் கவலைகள் யார் அறிவார் என்று சொல்லி அழுகி வளர்ந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? My dear brothers, what is the Egyptian that is before you? It is a sickness. It is the wicked people. It's the people, the family problem that you're going through. It's the problem, the people who are giving in the harvest. It's the problem in your business. What is that? Is the problem before you? Moses said, fear not, stand still. The Egyptian you see today, you will not see anymore. இன்றைக்கு எதை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எதை பார்த்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? என் அருமை மகளே, உன்னுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு தாயாரே, உன் கண்ணுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே போகிறது. இதே நிலையில் போன எங்கள் வாழ்க்கை என்னாகும்னு சொல்லி அழகியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு தாயாரே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தனை நீ பார்ப்பதில்லை. கர்த்தர் உன் கணவருக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தருகிறார். உன் பிள்ளைகளுடைய நல்வாழ்வு உங்கள் கண்கள் காணும். நீங்கள் பதறுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிப்பதில்லை. My dear mother, you have been watching this program worried very much about your husband's health matter. You're so much
broken about his degrading health, God's mighty hand is touching you. God is healing him right now. The things that you worried, you shall not be worried anymore. ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்த தேவன் அவர் உன்னோடு கூட இருந்து அதிசயங்களை காணப்படுவார். மோசே சொன்னார், யாத்திராகமம் 14:14 வசனத்தின் படிப்பினா அவர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மாயிருங்க. Moses spoke to the Israelites, said, the Lord will fight for you, be at peace. எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம், எதை குறித்து பதற வேண்டாம். உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். இது உன்னுடைய பிரச்சனை இல்லம்மா. உன் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து ஏன் நீ அழுதுட்டு இருக்கிறாய்? உன் பிசினஸ் போகிற போக்கை எண்ணி ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? வேலையில நெருக்குகிற மக்களை எண்ணி ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது நான், உன்னை உருவாக்கினது நான், உன்னை பேர் சொல்லி அழைத்தது நான், உனக்கு ஒரு வேலையை கொடுத்தது நான், உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தது நான், உன்னை ஊழியத்துக்கு பேர் சொல்லி அழைத்தது நான். Don't be worried. Don't be worried. The Lord God who called you, the Lord God who carried you, he say, it is I who have given your family, it's I who have given your job, it's I who called you for ministry, it is I who have given your business into your hands. Don't be worried. Don't be worried. God said, this is my problem, I will take care. The Israelites were very much afraid, but the Bible says, if you read Exodus chapter 14 verses 19, the angel of God went before the camp of Israel, went behind and stood as a pillar of cloud between the Egyptians and the Israelites. யாத்திராக 14:19 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற மேக ஸ்தம்பமாக சென்ற அவர் அகன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக சென்றார். எகிப்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவாக ஒரு மகிமையின் மேகஸ்தம்பமாக நின்றார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அது எகிப்தியர்களுக்கு அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. Oh, the cloud seems a darkness, bringing darkness to the Egyptian and light to the Israelites. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அதிகாலையில் யாத்திராகமம் 14:25-26 வசனம் சொல்லுகிறது, early in the morning, அதிகாலையில் கர்த்தருடைய கண்கள் அந்த மேக ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியர்களை பார்த்தபோது அவர்கள் கலங்கி போனார்கள், பதறி போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ரதத்தில் இருந்த உருளைகள் உருண்டி ஓடின. அவருடைய ரதங்களை வருத்தத்தோடு நடத்தும்படி தேவன் செய்தார். My dear brothers and sisters, in the morning when Exodus chapter 14:25-26 says, when God looked at the Egyptian from the cloud of pillar, it terrified the Egyptians. They were afraid. They did not know what to do. They felt that everything was over. My dear brothers and sisters, they got afraid. They said, God is fighting the battle for the Israelites. Let us flee away. My dear brothers and sisters, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். Remember, there is one God who is always watching you. He knows your pain. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரி, உன் மனதில் இருக்கிற வேதனைகள், உன் மனதில் இருக்கிற சஞ்சலங்கள், உன் மனதில் இருக்கிற பாரங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் மனதில் இருக்கிற மனக்லேசத்தை இதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்மா. உன் மனதில் இருக்கிற வேதனை அவருக்கு தெரியும். தேங்க்யூ லார்ட். நெஞ்சிலே ஒரு படபடப்பு, ஒரு பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பதறுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிப்பதில்லை, உன் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை. நான் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்க்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன். I give everyone who's watching this program, brother, ஆண்டவரை நம்பிதான் அந்த மனிதனை திருமணம் செய்து, ஆனா குடும்பத்திலே சமாதானமே இல்லை பிரதர்.
ஆண்டவரை மலை போல நம்பி இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில தான் போராட்டங்கள், வேதனைகள், உடம்பெல்லாம் வலி, சொல்ல முடியாத ஒரு பாரங்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பெல்லாம் வலி. என் வேதனை யாரிடத்த சொல்லி அழுகிறதுன்னு தெரியல பிரதர் என்று சொல்லி அழகியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரிக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். அப்பா, Lord, with much tears I pray for my dear sisters watching this program. After much prayer only I got married, but there is no peace in my family. And there is another one, from head to foot, all kinds of pain and agony. With great agony I am weeping and crying. Who knows my burden? என் அன்பு சகோதரி எலிசபெத் எதிர்பார்த்தது ஒன்று, அன்பு மகள் ரூபா வாழ்க்கையை எதிர்பார்த்தது ஒன்று. உன் கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கலன்னு சொல்லி தானே கலக்கத்தோடு இருக்கிறாய். Dear sister Elizabeth, sister Rupa, all your efforts to come up in your life, your hard work has not been recognized. People are standing against me. I'm not able to come up, excel in my career. There's no peace in my family. You are planning to leave the job. You have come to a conclusion, இந்த வேலையில என்னால் மேன்மையாக இருக்க முடியாது, வேலை விட்டு இல்லாம ரிசைன் பண்ணலாமான்னு யோசித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி எபினேசர், உன் மனதில் புதைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொரு கலக்கம், வெளி தோட்டத்தில் தான் நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாய். மனதில் புதைத்து நீ அழுகிற அழுகை, பாரங்கள் எல்லாம் இருந்தும் தன்னந்தனியாக நீ வாழ்க்கையில் போராடுகிற, ஏமாற்றுமே தோல்வியே என் வாழ்க்கை சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் எபினேசர், எபி என்று அழைக்கப்படுகிற எபினேசர், உன் சஞ்சலத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீ பார்த்த தோல்விகள் அல்ல, இதுவரைக்கும் பார்த்த ஏமாற்றங்கள் அல்ல, இதுவரைக்கும் பாராத மாற்றங்களை, நன்மைகளை நீ பார்ப்பார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார். என் அருமை சகோதரி சகோதரி, எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உண்டு, ஜெயத்தை தருகிற தேவன் உண்டு. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. தைரியமா இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். God bless you.